ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து தேங்காவே சேர்க்காமல் சூப்பராக ஒரு கிரேவி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுவும் பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு. இதுக்கு வந்து முதல் நாள் நைட்டே வந்து பட்டாணியை வந்து தண்ணியில் ஊற போட்டுருங்க. அதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து மல்லி, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், கொஞ்சமாக வந்துட்டு மிளகு, கொஞ்சம் அரிசி, ஒரு வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா பொறுப்பு அது வந்து வெடித்து வரும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வர அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட எப்பவும் போல் கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துகிட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக 2 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு போட்டோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு நான் தனியாக வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு தான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் குழம்பு தாளிக்க எப்பவும் போல் கடுகு போட்டு வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. வேக வச்ச பட்டாணியும் போட்டு மஞ்சத்தூளும் உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். அது கூட உருளைக்கிழங்கும் போட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம். நான் வெங்காயம் தக்காளி அரைக்கும் போதே அது கூட வந்து மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, கொஞ்சம் கறி மசாலா இது எல்லாமே சேர்த்து அரைச்சனால உங்களுக்கு தேங்காய் போட்டு அரைச்ச மாதிரி ஒரு பக்குவம் வந்து கிடச்சிது. அந்த மசாலாவை உள்ளே ஊற்றிட்டு நல்லா தேவையான அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றி ஒரு 10-15 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்தோம்னா சூப்பரான வந்து கிரேவி ரெடி ஆயிரும். இது தோசை, சப்பாத்தி இதை விட சாப்பாட்டுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.